மக்களே ஒரு டைம்ல பயங்கர ஃபேமஸா இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள். அந்த மோட்டார் சைக்கிளோட சிப்லிங் வெர்ஷனை இந்த மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணாங்க. இந்த மோட்டார் சைக்கிள் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மோட்டார் சைக்கிளோட அந்த ஃபேம் கம்மியாயிடுச்சு. அது காரணம் காம்படிட்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. எந்த மோட்டார் சைக்கிளை பத்தி பேசுறேன்னு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. புது டாமினர் 250 2025 டாமினர் 250. இந்த மோட்டார் சைக்கிளை இப்போ பஜாஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களை லோட் பண்ணியிருக்காங்க. இன்டர்னலாக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் சொன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் காம்படிட்டர்ஸோட காம்படிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு நீங்கள் கடைசியாக சொல்லுங்கள். என்னோட கருத்து எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த புது டாமினர் 250 எப்படி இருக்குது, புதுசு என்னென்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த டாமினர் 250 யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குன்றதையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே பஜாஜ் மதுரை. உங்களுக்கு இந்த புது டாமினர் 250 டாமினர் 400 பற்றி என்கொயரி இல்லை டெஸ்ட் டே எதுவும் பார்க்கணும், இல்லை வேறு ஏதாவது பஜாஜ் பைக்ஸை பற்றி என்கொயரி டெஸ்ட் டே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பஜாஜ் லைனப்லே யூனிக்கான எக்ஸாஸ்ட் நோட் இருக்க மோட்டார் சைக்கிள் இந்த மோட்டார் சைக்கிளை சொல்லலாம். இந்த டாமினர்ன்ற இந்த பைக்கை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். பஜாஜில் பல்சர்ன்றது எவ்வளோ ஃபேமாக இருந்துச்சோ அதுக்கப்புறம் யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு இந்த டாமினர்ன்றது பயங்கர கனெக்டடாக இருக்குன்னு சொல்லலாம். அது காரணம் டாமினர் 400ன்ற ப்ராடக்ட். ஒரு அல்டிமேட் டூரர், பட் வெயிட் மட்டும் கூட இருக்கும். பட் இட்ஸ் அல்டிமேட் டூரிங் ப்ரொபோர்ஷனுக்கு அடாப்ட் ஆகும், அதே மாதிரி ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரராக அந்த மோட்டார் சைக்கிளை பஜாஜ் லான்ச் பண்ணாங்க. டாமினர் 400ஓட சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் இந்த டாமினர் 250ன்ற ஒரு பிளானை பஜாஜ் பண்ணாங்க. டியூக் 250யோட இன்ஜினை ஷேர் பண்ணி, பட் கம்ப்ளீட்லி டியூனிங்ஸ் எல்லாமே வேற. ஸோ அது பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு 250cc டூரர். இந்த மோட்டார் சைக்கிள் டாமினர் 400 வச்சு நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அப்படிப்பட்ட மோட்டார் சைக்கிள் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்டேட் ஆயிருக்கு. இந்த அப்டேட்ல நிறைய விஷயங்கள் காம்படிட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், 2 புது கலர் ஸ்கீம். இது பிளாக் கலர் ஆப்ஷன், பிளாக் வித் சில்வர். ஸோ கம்ப்ளீட் பிளாக்னால ஒரு மாதிரி இருக்கும், பட் பிளாக் வித் சில்வர்னால அந்த கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. இந்த பைக் வந்து டாமினர் 400 மாதிரி இருக்கும், பட் சைஸ்ல மட்டும் சின்னதாக இருக்கும். டைமென்ஷன்ல சின்னதாக இருக்கும், இன்ஜின்ல சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ஹார்ட்வேர்ஸ் சின்னதாக இருக்கும். பிகாஸ் இது 250 ரைட், அதனால. இந்த மோட்டார் சைக்கிளில் புதுசாக வந்திருக்க 2 கலர் ஸ்கீமும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பழைய கலர்ஸ் எதுவும் அவைலபிளாக இருக்க மாதிரி இல்லை. இந்த 2 புது கலர் ஸ்கீம் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டிசைனை பற்றி பேசணும்னா டிப்பிக்கல் டாமினரோட டிஎன்ஏ, பெரிய ஹெட்லாம்ப். எனக்கு ஸ்பெஷலாக இந்த ஹெட்லாம்ப் பிடிக்கும். ஆர்எஸ்க்கு அப்புறம் இந்த ஹெட்லாம்ப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஸோ நைட் டைமில் அந்த டிஆர் ஆன் பண்ணக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபெரோஷியஸாக இருக்கும். அது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்க எத்தனை பேருக்கு இந்த டாமினரோட ஹெட்லைட் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எல்இடி டர்ன் பிளிங்கர்ஸ் வந்துருது. அண்ட் தென் ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா சாஃப்ட் சைடு தான். பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் டூரர்னால சாஃப்டர் சைடில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டிஃபர் பார்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 90% கம்ஃபர்ட் தான், 10% ஸ்டிஃப்னஸ். அந்த ஸ்டிஃப்னஸுமே வந்து உள்ள இருக்க இம்பாக்டை மேலே தெரிய விடாத அளவுக்கு தான் அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் தென் சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக அடாப்ட் ஆகும். பட் அதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 157 mm தான் கொடுத்துருக்காங்க. 157 mm போது பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல உரசதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். என்னோட வெயிட் நைட்ல நான் ஓட்டி பார்க்கும்போது பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்ல உரசல. 2 பேர் இந்த பைக்ல போறீங்க, 2 பேரும் ஃபேட்டா இருக்கீங்க அப்படின்னா சேடல் உங்களுக்கு கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ மிச்சப்படி 2 பேர் லீனா தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கலாம். இந்த பேஷ் பிளேட்னாலையும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். இந்த பேஷ் பிளேட் ஸ்போர்ட்டியரா இருக்கு. ஸ்போர்ட்டியர்னஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இதை நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் சைட் டிசைன்லாம் பார்க்கும்போது அந்த டாமினரோட டிப்பிக்கல் டிஎன்ஏவை நம்ம பார்க்க முடியும். ஃப்ரண்ட் டயர்ஸ் வந்து 100/80 செக்ஷன் வீல்ஸ், 17 inches அலாய் வீல் போட்டிருக்காங்க. அலாய் வீல் வந்து நார்மலான அலாய் வீல். டாமினர் 400 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வரும். அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இது இந்த பட்ஜெட்ல இந்த வீல் தான் கொடுக்க முடியும். இதை கொடுத்துருக்காங்க. ரியல்ல வந்து 130/70 செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 250cc சின்ன வீல்ஸ் தான், கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பஜாஜ் லைனப்ல இந்த பைக்ல கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமை நான் செக் பண்ணேன், லைவாக ஆன் ஆஃப் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணும் போது அதோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஷார்ப்பாக இருந்துச்சு, கிறிஸ்பாக இருந்துச்சு சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இப்போ உங்கள் பைக் வந்து மண் தரையில் இருக்குது, த்ராட்டில் உடனே கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், டயர் ஒரு மாதிரி அலசும், ஸ்கிட் ஆகும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருந்துச்சுன்னா அந்த ஸ்கிட் ஆகிறது நடக்காது. வேகமாக ஸ்பீடாக வரீங்க, ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது டயர் லைட்டாக ஷேக் ஆகும், ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆன்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்காது. பிகாஸ் அது வந்து வீல் ஸ்பின்னை வந்து கம்மி பண்ணும். புதுசாக பைக் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் ஃபீச்சராக இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த தப்பு பண்ணுற இடத்துல நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலாக அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஆட் ஆன் ஃபீச்சர்னு சொல்லலாம். எனக்கு பட்டதை சொல்கிறேன். அண்ட் இங்கே 2 எக்ஸாஸ்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஸ்கேன் குட்டியாக இருக்கலாம், பட் எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிட்டிக்குள்ளே ஓட்டும் போதெல்லாம் அந்த ஒரு மாதிரி விசில் சவுண்ட்லாம் கேட்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஐடல் வந்து 1100 RPM. டாமினர் 400 அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் 250னால சவுண்டே எல்லாமே இல்லை. அந்த டாமினர் அப்படின்றத நம்ம இங்கே ஃபீல் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சீட்ஸை பற்றி பேசணும்னா ரைடருக்கு நல்ல சீட்ஸ், பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் டூர் இல்லை. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நல்ல கம்ஃபர்ட் இருக்கும், பின்னாடி சப்போர்ட்டும் கிடைக்கிது. இங்கே டாமினரோட பேட்ச். ஸோ பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, பட் அதோட லெவலுமே கொஞ்சம் ஹார்டு தான். வெல் கம்பேரிங் டு ரைடர் சீட், பில்லியன் சீட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் கிராப் ஹேண்டில்ஸாக கொடுத்துருக்காங்க. டெயில் போர்ஷன் பார்த்தோன்னா நல்லா லாங்காக இருக்குது. இல்லை ரெஃப்ளெக்டர் வந்துடுது, நம்ம போய் லைட்டு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டரு, டெயில் லேம்ப்ஸ், டாமினரோட டெயில் லேம்ப்ஸ், சைடில் பெரிய சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். சேடலோட ஹைட் ரொம்ப கிடையாது, பிகாஸ் இது பில்லியனோட ரைட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் தான். 2 பேர் சேர்ந்து லாங் ட்ரைவ்ஸ் போகலாம், அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்ட மோட்டர் சைக்கிள் தான். அதனால் லேடிஸ் ஒன் சைடாக உட்காராங்கன்னா ஒரு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் மட்டும் வச்சுக்கோங்க. சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டர் பட்டில் தான் இருக்குது, அதேமாதிரி சைஸும் சின்னதாக தான் இருக்குது. இப்போ அது அக்கேஷனலாக எமர்ஜென்சியாக கூட்டிகிட்டு போனால் தேர் இஸ் ஆப்ஷன் ஹியர். இந்த டாமினர் 250யோட குவாலிட்டியை பற்றி பேசணும்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இந்த சைட் மிரர்ஸோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது, ஷேக் இல்லை, பிகாஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் அப்படிப்பட்ட மெட்டீரியல். அதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் சொல்லப்போனால் இந்த ஒரு 500cc இருக்க மோட்டர் சைக்கிளில் இந்த மாதிரி ஒரு சைட் ஸ்டாண்ட் பார்த்ததே கிடையாது. இந்த பைக்லையும் டாமினரில் தான் பார்க்குறோம். அவ்வளோ ஸ்ட்ராங்கான சைட் ஸ்டாண்ட், ஏன்னா இந்த பைக்கோட வெயிட்டு கூட, ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃபுட் பேக்ஸை கனெக்ட் பண்ணுற ராட் இது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஃபுட் பேக்ஸோட குவாலிட்டி, கிராப் ஹேண்டிலோட குவாலிட்டி, யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே ப்ராப்பராக தான் இருக்குது. பேனல் கேப்ஸ் அன்னெசரியாக பார்க்க முடியல. பொதுவாகவே நார்மலான பஜாஜ் பைக்ஸோட குவாலிட்டி ஓகேவாக இருக்கும். இந்த பைக்கை இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ரெடி பண்ணனால குவாலிட்டியில் வந்து எங்கேயுமே குறை வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைக்கோட பிரேக்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. டூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் வந்து ரியர் பிரேக்ஸோட எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருந்து நான் பிரேக் அடிச்சு பார்த்தேன், ஸ்கிட் ஆகாமல் நின்றுச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு பிரேக் பண்ணி பார்த்தேன், ஸ்கிட் ஆச்சு. வீல் வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கும் பிரேக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சம்மந்தத்தை நான் ரைட்டில் காமிச்சிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிரேக்கோட பைட்டிங் வந்து ரியரில் ஓகே, எல்லா பைக்ஸ்லையும் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் பைட் பண்ண உடனே ஸ்டாப்பிங் நடக்குது, பட் அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. இந்த பைக்கோட பவரை பேஸ் பண்ணி பிரேக்கிங்கை வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் மிச்ச பைக்ஸோட ஃப்ரண்ட் பிரேக்ஸை பார்க்கும்போது இந்த பைக்கில் அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த பைக்கோட இன்ஜின் 248cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் DOHC இன்ஜின், 27 bhp 23.5 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட மேட் பண்ணியிருக்காங்க. அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கு. ஸ்லிப்பர் கிளச்சை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எஃபோர்ட்லெஸ்ஸான இன்ஜின் பிரேக்கிங் இருந்துச்சு. அந்த இன்ஜின் பிரேக்கிங்கான எஃபிஷியன்சி நல்லா இருந்துச்சு. ஒரு கியரை கட் பண்ணோடனே ஒரு விதமான ஸ்டாப்பிங் கிடைக்குது. இந்த பைக்கில் ஃப்ரண்ட் பிரேக்ஸில் என்ன இல்லைன்னு சொல்லி மிஸ் பண்ணணும், அதை நான் இன்ஜின் பிரேக்கிங்கில் ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் இன்ஜினோட பவரை பற்றி பேசியே ஆகணும். இன்ஜினோட பவர் இனிஷியலில் பெருசாக புல் பண்ணலை, அதாவது கிராஜுவலான பவர் டெலிவரி தான். மிட் ரேஞ்சில், அதாவது அந்த 4000 to 6000 ஸ்வீட் ஸ்பாட்ஸ் அதுக்கு நடுவில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை வேர்ட்ஸ்லேயே சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகாது. அதனால ரைட் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்க மக்களே. டாமினர் 250 எப்படின்னு பார்க்கலாம். புது கிளஸ்டர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. காக்பிட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் அந்த கிளஸ்டர்னால ஸ்டார்ட் பண்ணுவோம். பீட் ஃபுல் எக்ஸாஸ்ட், கிளச் சாஃப்ட், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ட்விஸ்ட் பண்ணும்போது கிறிஸ்பாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்டிங் ஒரு சூப்பர் பைக் ரேஞ்சுக்கு இருக்குது. இப்போ டங்குன்னு விழுகுது. நைஸ், சாஃப்டாக தான் இருக்குது. அதுவும் நைஸ். பவர் டெலிவரி பார்க்கலாம். வித்தவுட் ஆக்சலரேஷன் 9 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. கிராஜுவல் டிரைவ் 3, 4, 5, 6, 54. தேர்ட் கியரில் 102. மேக்ஸிமம் 140 ப்ளஸ் ட்ரை பண்ணலாம். ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். 120 km/h. டெஸ்டிங் பர்பஸ் கண்டி இந்த ஸ்பீட் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு குவார்ட்டர் லிட்டர் கிளாஸ், அதாவது 250cc மோட்டர் சைக்கிள். ஒரு சிட்டி கம்யூட்டர் பேஸ்டு டியூனிங் இருக்கும், டூரருக்கு அடாப்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். அந்த ரெண்டு விதத்தில் இந்த டியூனிங்கை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 0 to 60 பார்த்துருவோம், எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத. 0 to 60, 3, 2, 1 கோ.
60 சம் பாயிண்ட்ஸில் கொஞ்சம் பவர் லேக் இன்பிட்வீனில் பார்க்க முடியுது. ஒரு 4000 to 5000 ஆர்பிஎம்மில் வந்து அங்கங்கே ஒரு சில கியர்ஸில் பவர் லேக் பார்க்க முடியுது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 0 to 100 பார்த்துருவோம். 0 to 100 பார்ப்போம். 3, 2, 1 go. somewhat fast, but இனிஷியலில் சடன் த்ராட்டில் கொடுத்தோன்னே டார்க் பயங்கரமாக ஓப்பன் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிராஜுவல் ஓப்பனிங் தான், கிராஜுவலாக தான் இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது ஓகே, பவர் டெலிவரி வந்து ஃபியூயல் எஃபிஷியன்சி மேப்னு சொல்லலாம். எல்லோரும் ஈஸியாக யூஸ் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு யங்ஸ்டர் வாங்குறாரு அப்படின்னா ரொம்ப அக்ரஸிவ் நேச்சரில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு டியூனிங் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் புதுசாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ இந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பட்டனை வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. வார்னிங்ஸு, செட்டிங்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு எம்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் அகெயின் மோட்ஸ்குள்ளே போயிடுது. இந்த மோட்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் செட்டிங் வந்துச்சு, இப்போ வரல. ஸோ இந்த மாதிரி இது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப் தான். அங்கே பாருங்கள், மோட்ஸ்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த மோட்ஸ்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்குது. ஒன் டேப் பண்ணால் அடுத்த மோடுக்கு போகணுன்னு கிடையாது, அதிலே நிற்கும். எம்டிசி ஆன் இப்போ தான் வந்திருக்கு. லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், கீப் ப்ரெஸ்டுன்னு காமிக்குது. அண்ட் தென் ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம் மேலே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இண்டிகேஷனும் வந்துடுது, எம்டிசி ஆஃப்ன்றதையும் காமிச்சிருது. இப்போ சடனாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது வந்து நீங்கள் மண்ணு தரையிலேருந்து ட்ரை பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த வீல் ஸ்கிட் ஆகிறதான் தெரியும். இப்போ நான் வந்து நார்மல் ரோட்டில் இருக்கேன், ஸோ அதனால் அது பெருசாக தெரியாது. அதே மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணும்போது, வேகமாக போய் பிரேக் பண்ணும்போது வீல் வந்து உங்களுக்கு ஸ்பின் ஆகாமல் இருக்கும், அதாவது ஸ்கிட் ஆகாமல். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது சேவ் பண்ணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் யங்ஸ்டர்ஸ்க்கு. எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே பயங்கரமாக ஓட்டும் கிடையாதுல. சுச்சுவேஷன் மேக் இட் டிஃபர். இப்போ ஆன், ஆனால் ஆஃப்னு காமிக்குது. கரெக்டான டைமில் ரிலீஸ்ன்ற போது எடுக்கலை அப்படின்னா ஆஃப் ஆகாது. இப்போ ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுன்னா இங்கே எம்டிசி ஆஃபும் போயிடுது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த செட்டிங்கும் போயிடுது. இப்போ நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். இட் இஸ் சேஃபர் ஒன். 60 to 0 ரியர் பிரேக்ஸ் பார்ப்போம். சின்ன ஷேக் கூட இல்லை. நான் ஆன் பண்ணியிருக்கும் போது எதுவுமே தெரியல, இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 60 to 0 ரியர் பிரேக்ஸ் நல்லா தெரியுது. வீல் வந்து உலட்டுறது, ஸ்கிட் ஆகிறது எல்லாமே. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி நைஸ். ஆன் பண்ணிடுவோம். ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 100 to 0 பார்ப்போம். இன்ரியர் பிரேக்ஸ், வாவ், சான்ஸ்லெஸ். டயர் நாய்ஸ் கேட்குது, டயர் ஸ்கிட் ஆகலை. நோட் த பாயிண்ட். ஆனில் இருக்குது ட்ராக்ஷன், பட் ஆஃபில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்காது. ஐம் ரியலி லவ் திஸ் ஒன். ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக, ஃபஸ்ட் இன் லைனப்பாக மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்ப்போம். 60 to 0 ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப். ஓகே, ரொம்ப 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 ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு ஓகே. செகண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த பைக்கோட ஸ்வீட் ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். நார்மலாக 4000 வரைக்கும் நார்மலாக இருக்குது. த்ராட்டில் ஹெவி ட்விஸ்ட் பண்ணால் தான் ஸ்வீட் ஸ்பாட். நார்மலான ரேஞ்சஸில் உங்களுக்கு ஸ்வீட் ஸ்பாட் பார்க்க முடியாது. இப்போ நான் 4th கியரில் போயிட்டுருக்கேன். ஸ்லோ டவுன் பண்ணுறேன். 4000 ஆர்பிஎம் கீழே போயிட்டேன். பட் இங்கே ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்டேன். அந்த ஆர்பிஎம் ஹிட் பண்ணுற வரைக்கும், ஒரு 6000 போகிற வரைக்கும் பெருசாக பவரே தெரியலைங்க. அந்த இடத்துல பவர் இல்லை. ஸோ அது பார்க்கும்போது பவர் லேக் 4th கியரில் 4000 to 5000 ஆர்பிஎம்மில் இருக்குது. அதே மாதிரி லோன் டார்க் பார்த்துருவோம். செகண்ட் கியரில் நிப்பாட்டுவோம். செகண்ட் கியரில் நிப்பாட்டியாச்சு. பார்ப்போம், பொறுமையாக தான் போகுது. கேஷுவலாக போயிட்டுருக்கு. வாவ், கிளச்சை ஃபைனல் பாயிண்டில் விட்டக்கப்புறம் செயின் வந்து துடிக்கும், இன்ஜின் இடிக்கும், ரெண்டுமே பண்ணலை. கேஷுவலாக போகுதுங்க. லோ அண்ட் டார்க் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ட்ராக்டபிள், அப்படி தான் சொல்லணும். ஓகே, இப்போ 4th கியரில் போயிட்டு நல்லா ஸ்லோ பண்ணிடுறேன். ஒரு 40 கீழே போயிடுவோம். எதுவுமே தெரில. 30 கீழே
சூப்பர்லி டிரைவ்டு. 30 கீழே போனால் தெரியுது, பட் 40 கீழே போனால் எதுவுமே தெரில. அப்படி பார்க்கும்போது லோ அண்ட் ரேஞ்ச் இஸ் குட் இன் திஸ் மோட்டார் சைக்கிள். இட்ஸ் ட்ராக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் பிரேக்ஸோட எஃபிஷியன்சி ரேஞ்சு கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்குது. பைட்டிங் இஸ் ஆல்சோ குட். ஸோ இருந்தாலும் நீங்கள் இன்ஜின் பிரேக் பண்ணி பழகிக்கோங்க. இந்த மோட்டார் சைக்கிளில் இன்ஜின் பிரேக் பண்ணி பார்ப்போம். வா, கூல், எஃபோர்ட்லெஸ். ஆனால் சம் பாயிண்ட்ஸில் நம்ம பவர் லேக்கை ஃபீல் பண்ண முடியுது. பட் இது ஒரு டூரர் ரைட். ஸோ அந்த டூரர்னால அது பேஸ் பண்ண மேப் இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிளில் ஸ்பெஷலாக நான் பார்த்தது மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எக்ஸாஸ்ட் நோட்டு, 5000 ஸ்வீட் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு லோ அண்ட் டார்க், இட்ஸ் மோர் ட்ராக்டபுள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 140+ டாப் ஸ்பீட் போகுது. இதெல்லாமே அட்வான்டேஜ் பாயிண்டில் வருது. 4000 RPM மினிமம் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஹீட்டிங் பற்றி பேசணுன்னா ஹீட்டிங் பெருசாக இல்லைங்க. நான் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டினேன், ஹைவேல ஓட்டியிருக்கேன், ஹை ஸ்பீட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த புது அப்டேட்டில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸை இன்னும் சூப்பர் ஆக்கியிருக்காங்க. அந்த மில்லி செகண்ட் ஷிஃப்டிங்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ். I'll show you now. நான் எவ்வளோ ஸ்பீடாக ஷிஃப்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு எல்லாமே இந்த த்ராட்டில் ரொம்ப அடாப்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் டு ரைட் இன் அ ஸ்போர்ட்டியர் வே அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எடுத்த உடனே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. பட் வெயிட் பேலன்சிங் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட சைட்லேருந்து சொல்ல வேண்டியது. கான்னு பார்த்தோன்னா அந்த பவர் லேக் நான் பார்த்த கான் அந்த 4th கியரில் 4000 to 5000 RPM பவர் லேக் பார்த்தேன். அதுக்கப்புறம் இனிஷியல் ரேஞ்சில் ரொம்ப பயங்கரமாக புல் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு சைடில் புதுசாக வாங்குறவங்களுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும் அந்த டார்க் விரும்புகிறவங்களுக்கு கொஞ்சம் அது இதாக இருக்கலாம். பிகாஸ் இப்போ இருக்க மோட்டார் சைக்கிள் எல்லாத்துலேயுமே அதை கம்மி பண்ணிட்டாங்க ரைட். ஸோ அதனால் நான் பார்த்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. புதுசாக எல்சிடி கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதானே எல்சிடி கலர்னு கேட்கலாம். எல்சிடியில் நிறைய கலர் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க. யூஐ வந்து NS400Gயில் பார்த்துருப்போம், அதை பேஸ் பண்ணதாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே டாக்கோமீட்டர்ஸ் வந்துடுது, கியர் போஸ்ட் இண்டிகேட்டர், ஃபியூல் கேஜ், மேலே இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துடுது. இங்கே டிசின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். இப்போ MTC ஆஃப்னு இருக்குது. MTC ஆஃபில் இருந்துச்சுன்னா இங்கே ஒரு இண்டிகேஷன் காமிக்கும், இந்த இண்டிகேஷனும் க்ளோ ஆகும். அதுவே MTC ஆன் பண்ணுறது எப்படின்னா, பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீப் ப்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ரிலீஸ்னு காமிக்கும். ரிலீஸ் பண்ணோடனே MTC ஆன் ஆயிரும். ஆன் ஆச்சுன்னா இதுவும் போயிடும். ரன்னிங்கில் இந்த இண்டிகேஷனும் ஆஃப் ஆயிரும். ஸோ அதனால் இந்த செட்டிங் ஈஸியாக இருக்குது. பட் இந்த பட்டனை வச்சு இது எல்லா செட்டிங் ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஓடோமீட்டர் வந்துடுதா, அதுக்கப்புறம் நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதில் இருக்குது. 10x10 நேவிகேஷன் வந்துடுது. ட்ரிப் பி, அதில் ஆவரேஜ் மைலேஜ் காமிக்குது. ஓடோமீட்டர் வார்னிங்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். செட்டிங்ஸில் போனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் சர்வீஸ் நீங்கள் பண்ணுறதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இங்கே ரோட், ட்ரெயின் அண்ட் ஆஃப் ரோட் சொல்லி 3 மோட் இருக்குது. அந்த மோட்ஸ் ஆக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ளே இட்ஸ் அ பிக் டாஸ்க் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடும். பிகாஸ் இந்த ஒரு மோடில் வந்து நம்ம அந்த மோடை மாற்றி அடுத்த செட்டிங் போகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பழக உங்களுக்கு வரும்னு சொல்லலாம். எடுத்தோடனே உங்களுக்கு உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ KTM பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். பட் இதில் வந்து அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அண்ட் தென் ஒவ்வொரு ட்ரிப் மீட்டர்லையும் ஆவரேஜ் மைலேஜ் காமிச்சிருது. ஓகே, இந்த ரீட் அவுட்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் கொடுத்துருக்க அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, 10x10 நேவிகேஷன்லாம் இந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். டாமினர் 400ஓட எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சேடலோட லெவல் லோவாக தான் இருக்குது. ஈஸியாக ஏற முடியுது. ஒரு கம்ப்யூட்டர் பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் NS200ஓட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், ஈஸியாக ஏறிட முடியுது, அதே மாதிரி ஈஸியாக இறங்கிட முடியுது. ஸோ த எர்கோ லெவல் இஸ் குட். ஈஸியாக எல்லோரும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏறிடலாம். ஏறிட்டோன்னா வெயிட் மட்டும் கண்டிப்பாக நிமித்தம் போதே ஃபீல் பண்ண முடியுது. இந்த இடத்துல பழைய டாமினர் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல வெயிட் இருக்குங்க அப்படின்னு. அதே மாதிரி வெயிட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டாமினர் 400ல் ரொம்ப இருக்கும். பட் இந்த பைக்கில் ஓகே 180 கிலோ வெயிட். 250cc அதிகமான வெயிட் இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் இந்த மோட்டார் சைக்கிளை சொல்லலாம். வெயிட் கொஞ்சம் கூட தான். உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு ஒரு டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள், தென் டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா 250cc நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் கடைசியாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த மோட்டார் சைக்கிளோட வெயிட் 180. அதனால் நீங்கள் லீனாக இருக்கீங்க, வெயிட் பேலன்ஸ் பண்ணிட முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் கேள்வி வருதுன்னா டெஸ்ட் டே பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் கிரவுண்ட் ரீச் நான் 5.8 feet, 2 ஃபுட்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு, முட்டுமே மடங்கி தான் இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் ஒரு 5 feet மேலே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். 5.3னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 5 feetனாலும் டெஸ்ட் டே பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து அப்ராக்ஸாக சொல்கிறேன், உங்களுக்கு அக்யூரேட்டாக யாராலையும் சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து கேப்பபிலிட்டி இருக்கும், நிறைய பைக்ஸ் ஓட்டியிருப்பாங்க, ஈஸியாக ஓட்டிடுவாங்க. சில பேர் ஹைட்டாகவே இருந்தாலும் பைக்ஸ் ஓட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் டெஸ்ட் டே பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். ரைடிங் போஸ்டர், லீன் லெவல்லாம் எதுவுமே இல்லை. டுவர்ட்ஸ் த ரைடர் அதற்கு ஹேண்டில் பார். பட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துக்கு
ரிஸ்ட் பெயின் இருந்துச்சு. அது உங்களுக்கு வாங்கின புதுசில் இருக்கும், அதுக்கோ பழகிடும். ஸோ லீன் லெவல் சுத்தமாக இல்லை, நல்லா போல்டாக இருக்குது, ஒரு கம்யூட்டர் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி ஒரு ரைடர் ட்ரையாங்கிள். மக்களை புது டாமினர் 250ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, புது டாமினர் 250 எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். ப்ரைஸ் பார்ப்போம். பழைய ப்ரைஸ் வந்து 1,86,000 எக்ஸோரூம் ப்ரைஸ். இப்போ புது ப்ரைஸ் வந்து 1,93,000 மேலே வருது. ஒரு 7,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. 7,000 ப்ரைஸ் ஹைக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். அகைன் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். LCD டிஜிட்டல் கிளஸ்டர், 10x10 நேவிகேஷன், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், நியூ கலர்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் த்ராட்டில் ரெஸ்பான்ஸை ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிளச்சை பிடிச்சி கியரை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் குயிக்காக இருக்கணும்னு சொல்லி அப்படி பண்ணியிருக்காங்க. நான் ரைட்லேயே காமிச்சிருப்பேன் எவ்வளோ ஸ்பீடாக நான் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதுக்கு வந்து இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. இது கடைசி அப்டேட். இந்த அப்டேட்டுக்கு 7,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. 7,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணாலும் காம்படிட்டர்ஸோட அஃபோர்டபுளாக தான் வருதுன்னு சொல்லலாம். டியூக் 250 2,67,000 வருது. எக்ஸ்ட்ரீம் 250 அது 2 லட்சத்துக்கு மேலே வருது. ஸோ அப்படி அந்த மோட்டர் சைக்கிள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மோட்டர் சைக்கிள் வந்து 2,06,000 வரும்போது இட்ஸ் அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். இந்த டாமினர் 250 எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து டிசைன். ஒரு 400cc பைக்குரிய டிசைனை அப்படியே 250ல கொடுத்துருக்காங்க. டாமினர் 400 வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 250 வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது தகுந்த மாதிரி டிசைன் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ரோஸில் வருது. அதுக்கப்புறம் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ப்ரோஸில் வருது. 10x10 நேவிகேஷன் கொடுத்தது ப்ரோஸில் வருது. அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் ப்ரோஸில் வருது. சீட் கம்ஃபர்ட், ரைடர் சீட் கம்ஃபர்ட் ப்ரோஸில் வருது. இதெல்லாம் ஓகே. கான் மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கான் வந்து வெயிட் 180 கிலோ. ரெண்டாவது விஷயம், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த கிளஸ்டர் இல்லை. ஒரு பட்டனை வச்சு நிறைய விஷயத்தை ஆக்சஸ் பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ வாங்கின புதுசில் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பிரேக்ஸோட ஸ்டாப்பிங். பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. அது எவ்வளோ செகண்டில் ஸ்டாப் ஆச்சுன்னு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது சிட்டி பர்பஸ் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், ஹைவே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு விஷயத்துக்கு நல்லா அடாப்ட் ஆகும். டெய்லி சிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிகமாக சிட்டியில் யூஸ் பண்ணுவேன், பட் லாங் டிரைவ்ஸும் போவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்டர் சைக்கிள் சூட்டபுளாக இருக்கும். இல்லை நான் அக்கேஷனலாக லாங் டிரைவ் போவேன், அப்பப்போ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அஃபோர்டபுளான காஸ்ட்டில். ஒரு டூரர் அப்படின்ற பேஸில் சொல்கிறேன். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா கியர்ஸ் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் ரெஸ்பான்சிபிளி அண்ட் ரைட் சேஃப்.